Welcome viewers, welcome to mathsmmkmr channel. So in the video வந்து 11th standard maths chapter 3 trigonometry example 3.8 பார்க்கலாம். The terminal side of an angle theta in standard position passes through the point 3, minus 4. ஒரு angle ஸ்டாண்டர்டாக இருக்குது, ஸ்டாண்டர்டான பொசிஷனில் அந்த angle கிரியேட் ஆகிற பாயிண்ட்டு 3, minus 4 வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the 6 trigonometric function values at an angle theta. அப்படி இருக்கப்போ 6 trigonometric functions என்னென்ன அந்த ஆங்கிளில் கிரியேட் ஆகுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த 3, minus 4ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 3, minus 4னா என்ன? எக்ஸ் ஆக்சிஸில் 3, minus 4. இதோட மீனிங் என்ன? எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் minus 4ன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஒரு கிராஃபில் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் அந்த 3, minus 4 எங்கே பாஸ் ஆகும்னு நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் 3, இங்கே 0.1, 0.2, 0.3னா இந்த பாயிண்ட் வச்சுப்போம், இதுதான் 3. ஒய் ஆக்சிஸில் மைனஸ் 4னா 1, 2, 3, 4. ஒய் ஆக்சிஸ் மைனஸ்னால் நம்ம இங்கே கீழே தான் பார்க்கணும். ரைட்டுங்களா? இங்கே -4. இது ரெண்டும் ஜாயின் ஆகிற பாயிண்ட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம்? 3, minus 4. நவ் இந்த ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகும்போது பாஸ் ஆகுது ஒரு லைன் சொல்கிறாங்க. இப்போ இந்த லைன் இந்த பாயிண்ட் வழியாக கிராஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆங்கிள் ஒன்று கிரியேட் ஆகுது. இந்த ஆங்கிள் கிரியேட் ஆகும்போது இருக்கக்கூடிய 6 ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமை நம்ம கிளியராக வரைஞ்சிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? இது எக்ஸு, இது எக்ஸ் டேஷ், இது ஒய், அதாவது ஒய்யோடைய பாசிட்டிவ் வேல்யூஸ், இது ஒய்யோடைய நெகட்டிவ் வேல்யூஸ். 3, 4, 1, இது 0வாக இருக்கும். இது 1, இது 2, இது 3 இருக்குன்னு இங்கே வச்சுப்போம். இங்கே 1, 2, 3, 4 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இது ரெண்டுமே கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம கிராஃபில் என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சு கனெக்ட் பண்ணுவோம். இந்த பாயிண்ட் வழியாக ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் டீட்டா இந்த ஸ்டாண்டர்ட் பொசிஷன் பாசஸ் த்ரூ த பாயிண்ட். இந்த பாயிண்ட் வழியாக தான் ஆங்கிள் டீட்டா கிரியேட் ஆகி பாஸ் ஆகுதுன்றாங்க. அப்போ ஆங்கிள் வந்து எப்படி கிரியேட் ஆகும்? இந்த இடத்துல ஆங்கிள் டீட்டா கிரியேட் ஆகிடுச்சு. நான் இந்த பாயிண்ட் வந்து எப்படி கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றத இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு என்ன டேட்டா இருக்குன்னு பார்ப்போம். இது எக்ஸு, இது ஓ. நமக்கு இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம ஏன்னு வச்சுப்போம். இந்த பாயிண்ட்ன்றதுனா பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் ஒய், அதாவது இந்த 3யும் -4ம் ஜாயின் ஆகிற பாயிண்ட். அப்போ என்னென்னு பண்ணலாம்? இந்த பாயிண்ட் ஆஃப் 3, minus 4ன்னு எழுதிக்கலாம். இந்த பாயிண்ட்டை நம்ம பின்னு வந்து மார்க் பண்ணுறோம். ஏன்னா பாயிண்ட் வந்து ரெண்டுமே இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகுது. நான் நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம பின்னு வச்சுக்கலாம். இப்போ இது பி, இது ஏ, இது ஓ, அண்ட் தென் இது பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மட்டும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குங்களா? இதை மட்டும் எடுத்துக்கலாம். இதை மட்டும் எடுத்துட்டோன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி. இந்த இடத்துல 90 டிகிரி இருக்குது. நமக்கு ஆங்கிள் வந்து இதுதான் டீட்டா ஆங்கிள். இந்த பாயிண்ட் ஓ, இந்த பாயிண்ட் லாஸ்ட்டாக இருக்க பாயிண்ட் ஏ, அண்ட் இந்த மீட்டிங் பாயிண்ட் தான் பி ஆஃப் 3, minus 4. அதாவது 3ன்றது எக்ஸ், 4ன்றது -4. ட்ரிக்னாமெட்ரியில் ஆங்கிள் வைஸாக நம்ம சொல்லணும்னா இந்த 3ன்றது தான் காஸ் டீட்டா, இந்த -4 ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது சைன் டீட்டா, அண்ட் ஓஏபி இது தெரியும். ஓகே, ரைட்டு. இப்போ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினில் இதை மட்டும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஃபைண்ட் 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? ஒன்று சைன் டீட்டா, ரெண்டாவதாக காஸ் டீட்டா, மூணாவது டேன் டீட்டா, நாலாவது காட்டு, அதுக்கப்புறம் சீக்கன், அதுக்கப்புறம் கோசீக்கன் டீட்டா. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஃபைண்ட் த 6, 3, 4, 5 இந்த 6த்தையும் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இது 6த்தையும் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற டேட்டா வச்சு ஃபைண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நமக்கு சைன் டீட்டா இல்லை. சைனும் காசும் தெரிஞ்சால் தான் டேனு, காட்டு, சீக்கன் இது எல்லாத்தையுமே ஃபைண்ட் பண்ண முடியும். சைன் காஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும், மற்ற எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சைனை ஃபைண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன தெரியணும்? அதுக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க? ஆர் அப்படின்றது √(x² + y²ன்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நவ் இப்போ இந்த ஆர்ன்றது என்ன அப்படின்னா ரேடியஸ். இது ஒரு யூனிட் சர்க்கிளாக எடுத்து இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். நீங்கள் அதை பார்க்கலன்னா பார்த்துருங்க. அது வந்து பேசிக்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இன்னொன்று வீடியோவும் இருக்கும். அந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருப்போம். இந்த யூனிட் சர்க்கிள் மாதிரி எடுத்து இந்த ஒரு காம்பஸ் வச்சு ஒரு யூனிட் சர்க்கிள் வரையணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் வழியாக இங்கே கட் ஆகிட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று வரும். இந்த சர்க்கிளில் இருந்து அந்த சர்க்கிளோட ரேடியஸை இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வரையிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிள் என்ன ஆகணும்? ரவுண்டாக கட் ஆகும். இப்போ இதுலேருந்து இந்த ரேடியஸை நான் 1ன்னு கனெக்ட் பண்ணுறேன், 1ன்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எனக்கு என்ன ஆகும்? ரேடியஸ் ஆகிடும். அதாவது இது, ஏன்னா இதுதான் ரேடியஸ்ன்னும் போது இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சர்க்கிளை ட்ரா பண்ணுவோம். ஸோ இந்த ஹைப்போட்டென்யூஸ் சைடு அப்படின்றது ரேடியஸாக மாறிடும். ரைட். அண்ட் இது என்ன பாயிண்ட்டு?
இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வர பாயிண்ட். ஓஏன்றது என்ன, எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ஏபின்றது என்ன, ஒய், இது வெர்டிக்கலாக இருக்குது. அப்போ இது வந்து ஒய். ஸோ இதை மீன் பண்ணி தான் அவங்க இந்த ஃபார்முலா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னா, இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் ஹைபாட்டினியூஸ் சைடுன்னு பார்த்தோன்னா இது தான், இந்த ஆர் இருக்கிறது ஹைபாட்டினியூஸ் சைடு. அண்ட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு. இங்கே மிச்சம் இருக்கிறது தான் அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். சி, நமக்கு இப்போ ஆப்போசிட் சைடு அப்படின்னா எது எதுன்னு பாருங்கள். இதை ஏன் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம், இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சைன் வேணும்னா நமக்கு சைனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ். காசுக்கு வந்து அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ். அப்போ எனக்கு ஆப்போசிட் தெரியணும், ஹைபாட்டினியூஸ் தெரியணும், அட்ஜசன்ட் தெரியணும். இது மூணு தெரிஞ்சால் நம்ம காசையும் சைனையும் ஃபைண்ட் பண்ணிடலாம். அதுலேருந்து மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் இங்கே கொண்டு வரும். இப்போ ஆப்போசிட் சைடு, இங்கே வந்து ஆப்போசிட் சைடுன்றது என்ன, இந்த ஆங்கிளுடைய ஆப்போசிட் சைடு வந்து ஒய். ஏன்னா இது ஒய் ஆக்சிஸில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அட்ஜசன்ட் சைடு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஆப்போசிட் சைடை நம்ம என்ன எடுக்கணும், ஒய். அண்ட் அட்ஜசன்ட் சைடு என்ன, அட்ஜசன்ட் சைடுன்றது எக்ஸு. ரிமைனிங்காக இருக்கக்கூடியது ஹைபாட்டினியூஸ். இந்த ஹைபாட்டினியூஸ் வந்து நமக்கு ஆர், அது வந்து ஒன்றுன்னு எடுத்துப்பாங்க. அந்த இன்ட்ரொடக்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். அது எப்படி யூனிட் சர்க்கிளாக இருக்கும்போது 1 ஆகிடும். இது வந்து ரேடியஸ், அதனால் நம்ம வந்து ஆர்னு எடுக்கணும். இந்த ரேடியஸை வச்சு தான் இந்த சர்க்கிளை வரைகிறாங்க. நவ் பை ஹைபாட்டினியூஸ் தியரம், பித்தாகரஸ் தியரம். ஸோ பித்தாகரஸ் தியரம் நமக்கு என்ன, ஹைபாட்டினியூஸ் சைடை வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா, ஹைபாட்டினியூஸ் சைடை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ரிமைனிங் சைட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்ஸ். ரிமைனிங் ஸ்கொயர்ஸ் என்ன, ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு அட்ஜசன்ட் சைடை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய ஆன்சர். இங்கே ஹைபாட்டினியூஸ் அப்படின்றது நமக்கு ஆர். இந்த ஆரை ஸ்கொயர் பண்ணி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடுனா டீட்டாக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஒய், ஒய்யை ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு, அட்ஜசன்ட் சைடுன்றது நம்மளுக்கு எக்ஸ், அந்த எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும். நவ் நமக்கு ஆர் மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்படியே மாற்றி காமனாக வர மாதிரி அழகாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். ஸோ ஆர் வேணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அண்ட் சிமிலர்லி ஃபார் சைன் டீட்டா, சைன் டீட்டா வேணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், ஆப்போசிட் சைடையும் டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் போனோம் அப்படின்னா, ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ் போட்டால் சைன் டீட்டா வந்துடும். இங்கே ஆப்போசிட் சைடுன்றது என்ன, ஒய், டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ்ன்றது என்ன, ஆர். ஒய் பை ஆர் போட்டோன்னா நமக்கு சைன் டீட்டா. காஸ் டீட்டானா என்ன, காஸ் டீட்டான்றது அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டினியூஸ் சைடு. இங்கே அட்ஜசன்ட் சைடுன்றது என்ன, டீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு எக்ஸ். ஸோ எக்ஸ் டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ். ஹைபாட்டினியூஸை நம்ம ஆர்னு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்கோம். சைன் தெரிஞ்சிச்சு, காஸ் தெரிஞ்சிச்சு. டேன் வேணும்னா டேனுக்கு சைன் டிவைடட் பை காஸ். காட் வேணும்னா காஸ் டிவைடட் பை சைன். சீக்கன் வேணும்னா 1 டிவைடட் பை காஸ். கொசிக்கன் வேணும்னா 1 டிவைடட் பை சைன். இவ்வளோ தான். இப்போ சைனோட வேல்யூவும் காசோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணலாம். சைன் டீட்டா அப்படின்றது ஒய் டிவைடட் பை ஆர். இங்கே ஒய்ன்றது என்ன, ஆறுன்றது என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ ஒய்யும் ஆரையும் ஃபைண்ட் பண்ணணும். இங்கே எக்ஸு கமா ஒய்ன்னு ஒரு பாயிண்ட்டை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வி நோ தட்னு தனியாக எழுதிக்கோங்க. வி நோ தட் எக்ஸுன்றது நமக்கு 3 ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒய்ன்றது -4 அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் ரிமைனிங் என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் வேணும். இந்த ஆரை நான் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணியிருப்போம். ஹைபாட்டினியூஸ் சைடும் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர் பண்ணனா எனக்கு ஹைபாட்டினியூஸ் ஆர்ன்றது என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஆர் வேணும்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு ஃபைனலாக எடுத்து வந்துருக்கோமா. இப்போ ஆர் மட்டும் வேணும். ஆர் வேணும்னா ரூட் ஆஃப் எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் ஒய்யை ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸுன்றது 3யை ஸ்கொயர் பண்ணுங்கள், ப்ளஸ் ஒய்ன்றது -4 அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 3யை ஸ்கொயர் பண்ணால் 9, 4யை ஸ்கொயர் பண்ணால் 16, மைனஸில் இருக்குது ப்ளஸ் ஆகிடும். 16 9 நம்ம ஆட் பண்ணோன்னா ரூட் ஆஃப் 25 வரும். ரூட் 25 ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோன்னா ஆரோட வேல்யூ நமக்கு 5. நவ் ஆரோட வேல்யூ தெரியும், அண்ட் எக்ஸோடைய வேல்யூ தெரியும், ஒய்யோட வேல்யூவும் தெரியும். இப்போ என்ன பண்ணணும், சைன் டீட்டா, காசு, டேனு, காட்டு, சீக்கன், கொசிக்கன் எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ண வேண்டியதான். சைன்னா என்ன, ஒய் டிவைடட் பை ஆர். ஒய்னா என்ன, -4 டிவைடட் பை ஆர்ன்றது 5 போட்டாச்சு. இதுதான் சைன் டீட்டாவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு காஸ் டீட்டா. காஸ்னா என்ன, அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ். அட்ஜசன்ட் சைடுன்றது எக்ஸு, ஹைபாட்டினியூஸ்ன்றது 6. ஸோ எக்ஸ் டிவைடட் பை ஆர். எக்ஸ்ன்றது என்ன, 3 டிவைடட் பை ஆர்ன்றது நமக்கு 5. இது 3/5, இது -4/5 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சைன் கண்டுபிடிச்சாச்சு, காஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது டேன் டீட்டா. டேன் டீட்டா வேணும்னா சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா, ரைட்டுங்களா. சைன்ன்றது என்ன, இங்கே -4 டிவைடட் பை 5 டிவைடட் பை இந்த 3/5. டினாமினேட்டரில் இருக்க 5 ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா டேன் டீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, -4 டிவைடட் பை 3. டேன் கிடச்சாச்சு.
நெக்ஸ்ட்டு காட் தீட்டா வேணும். காட் தீட்டானா என்ன? காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. அப்படி இல்லைன்னா 1 டிவைடட் பை டேன் தீட்டா. டேன் அப்படியே இன்வெர்ஸ் எடுத்தால் காட் தான். ஸோ இங்கே காஸ் பை சைன் போடுங்க. காசுனா என்ன? 3/5ங்களா, டிவைடட் பை இந்த -4/5. 5 கேன்சல் ஆகிடுச்சு, 2 5 கேன்சல் ஆச்சுன்னா 3 டிவைடட் பை -4 வரும். டேனை இன்வெர்ஸ் பண்ண என்ன? 3 டிவைடட் பை 4 மைனஸில் இருக்கும், -3 டிவைடட் பை 4. இதுதான் காட்டோடைய வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும்? சீக்கன் டீட்டா வேணும். சீக்கன் டீட்டா வேணும்னா 1 டிவைடட் பை காஸ் டீட்டா. 1 டிவைடட் பை காஸ் டீட்டாவோட வேல்யூ 3 டிவைடட் பை 5. 3/5 மேலே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகி 5/3 ஆகிடும். ஸோ சீக்கன் டீட்டாவோடைய வேல்யூ நமக்கு 5 டிவைடட் பை 3. சீக்கன் கிடச்சிடுச்சு, 5 டிவைடட் பை 3. லாஸ்ட் ஒன் கொசிக்கன் ஃபைன் பண்ணோம். கொசிக்கன் டீட்டாவோட வேல்யூ 1 டிவைடட் பை காஸ் சைன். கொசிக்கன்றது 1 டிவைடட் பை சைன் டீட்டா. ஸோ 1 டிவைடட் பை சைன் என்ன? -4 டிவைடட் பை 5. -4 டிவைடட் பை 5 ரெசிப்ரோக்கல் ஆகி மேலே வரும்போது -5/4 ஆகிடும். ஃபைனலி நம்ம கொசிக்கன் டீட்டாவுடைய வேல்யூ -5 டிவைடட் பை 4 ஃபைன் பண்ணியிருக்கோம். தட்ஸ் இட். தேங்க்யூ.